இறைவனின் பரிசு. உன்னை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நீ அன்பின் முரசு. புகுந்த வீடு என்பது இறைவனின் பரிசு. உன்னை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நீ அன்பின் முரசு. பொறுமை கொண்ட பெண்மை வாழ்க்கையின் தீபம். பெருமை கொண்ட பெண்மை வடிவினில் தெய்வம். புகுந்த வீடு என்பது இறைவனின் பரிசு. உன்னை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நீ அன்பின் முரசு. கோலத்திற்குள் புள்ளி போல அவளும் இருப்பாள். கனிவோடு குடும்பம் வாழ தினமும் செய்வாள். பண்பாடு மாறாமல் வாழ்வில் நடப்பாள். சிறு பலனேதும் கருதாமல் சுமையை சுமப்பாள். அடி தாங்கும் இரும்பாக துன்பம் பொறுப்பாள். இடி தாங்கி போல பிறரின் கவலை துடைப்பாள். கண் போன்று கணவனையே எண்ணி வாழ்வாள். குடும்பம் என்னும் கோயிலுக்கு காவல் ஆவாள். புகுந்த வீடு புகுந்த வீடு புகுந்த வீடு என்பது இறைவனின் பரிசு. உன்னை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நீ அன்பின் முரசு. பொறுமை கொண்ட பெண்மை வாழ்க்கையின் தீபம். பெருமை கொண்ட பெண்மை வடிவினில் தெய்வம். புகுந்த வீடு என்பது இறைவனின் பரிசு. உன்னை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நீ அன்பின் முரசு. ஏய் 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 ராதா ராதா ஏய் என்ன எல்லாரும் வேடிக்கை பார்க்கணுமா? என் மானத்தை வாங்கணும்னு நினைக்கிறியா? இது பார், இப்ப அழுகையை நிறுத்த போறியா இல்லையா? உங்க முன்னாடி அழக்கூடாது, தனியா வந்து அழக்கூடாதா? நான் என் விதியை நினைச்சு அழறேன். அழறதுக்கு கூடவா எனக்கு உரிமை கிடையாது? உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நீங்க போங்க, நான் வந்துக்கிறேன். ஓ, நான் வீட்டுக்கு போகணும், ஆள் ஆளுக்கு உன்னை பத்தி விசாரிக்கணும், அதுக்கு நான் பதில் சொல்லணும். அதைத்தானே நீ எதிர்பார்க்கிற? அப்பா வீட்டு சீதனம்.
இல்ல. பாத்தியா உன் மூஞ்ச பார்த்து குழந்தை பயந்துருச்சு. ஆரம்பிச்சிட்டீங்களா? ஹாய் இன்ஜினியர் மச்சான், எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன். முந்திக்கு இப்ப கொஞ்சம் வளர்ந்துட்ட. இவங்க இதுவா சீனாவின் துயரம் மஞ்சள் நதி, சென்னையின் துயரம் கூவம் நதி. இது என்னோட விதி ஒய்ஃப் அருணா. அது ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் பொசசிவ் அவங்க. மச்சான் நாம ஸ்பான்சர் பண்ணலாம். யூ நோ ஒன் திங், தீபிகாவை நான் வச்சிருக்கேன். என்னங்க? இல்லம்மா, தீபிகா படுக்கோனா மாடலா யூஸ் பண்ணலாம்னு ஒரு ஐடியா வச்சிருக்கேன்னு சொன்னேன். அத சொல்லுங்க. அர்ஜுன், உன் பணத்தை கடல்ல போட்டுரு, இல்ல யாராவது ஒரு அனாதைக்கு எழுதி கொடு. இப்பயே என்ன வர சொல்றியா? இல்ல சரி, ஓகே நான் இப்படி வந்துடுறேன். ஏன் வீட்டுக்கு வெளியில வந்து நிக்காத, நீ வராத, நானே வந்து பாக்குறேன்னு சொல்றேன்ல. போடா, காலையிலே ஆரம்பிச்சிட்டியாடா. ஓகே, ஆனா ஏன் ட்ரீட்? ட்ரீட்னா இதுங்கெல்லாம் பியர் கேக்குமே. அது உங்க அப்பன் குடிக்கிறது. நாங்கெல்லாம் ஆப்பையே அப்படியே ராவா விட்டுட்டு அமைதியா இருக்கிற கோஷ்டிங்க. சரி விடுதல், அர்ஜுனுக்காக மறப்போம் மன்னிப்போம். மாப்பிள்ளைங்களா எவ்வளவு வேணாலும் குடிச்சுக்கோங்க. வணக்கம், ஐயாவை பார்க்கணும். வாங்க, உள்ளதா இருக்காரு. வாங்க. போங்க, உள்ள போங்க. சார் வாப்பா ஆறுமுகம், உட்காரு. உன் இடத்தோட பட்டா விஷயமா ஆபீஸ்ல பேசிட்டேன். காரியம் முடிஞ்ச மாதிரி. நான் சொன்ன மாதிரி பணத்தை கொண்டு வந்திருக்கல. 10,000 ரூபாய் கொண்டு வந்திருக்கோங்கய்யா. இதை ரெடி பண்ணவே கஷ்டமாயிருச்சு ஐயா. ஐயா தான் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி. அட என்னையா நீ பெரிய மனசு பண்றதுக்கு நான் என்ன அந்த ஆபீஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன்யா. இருந்தாலும் எனக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு பையன் தான் இப்ப அந்த சீட்டுக்கு ஆபீசரா வந்திருக்கான். அவன் என் சீட்ல தான் இருக்கான். நான் என்ன சொன்னாலும் கண்டிப்பா அவன் காரியத்தை முடிச்சு கொடுப்பான். ஏன்னா அவனுக்கு என் மேல அவ்வளவு மரியாதை, நம்பிக்கை. அவனுக்கு மட்டுமா போகுது? 4-5 டேபிளுக்கு போகணுயா. இது புரியாம விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராம சித்தப்பான்னு சொல்ற கதையா இருக்கு. வேணும்னா நீ ஏன் நேரா போய் மோதிப்பாரு, காரியம் நடக்குதான்னு பாப்போம். லஞ்சம் கொடுக்க வந்தேன்னு அங்க இருக்கிறவங்கள போலீஸ்காரனுக்கு போன் பண்ணி உன்னை கையும் களவுமா பிடிச்சு கொடுத்துருவாங்க. என்ன சொல்ற, போறியா? ஐயா, எங்களால முடியாததால தான் ஐயாவை தேடி வந்திருக்கோம். நீங்க தான் எப்படியாவது. என்னால எதுவும் பண்ண முடியாது ஆறுமுகம். 15,000 ரூபால 1 ரூபா குறைஞ்சா கூட வேலை நடக்காது. இப்ப கொண்டு வந்திருக்கிய பணம் அதையாவது கொடுத்துட்டு போ. சரிங்க ஐயா. பட்டா ரெடி ஆனவுடனே சொல்றேன். பணத்தை கொடுத்துட்டு பட்டாவை வாங்கிட்டு போ. பட்டா ஒரு 2-3 நாள்ல ரெடி ஆயிடும் இல்லையா? 2-3 நாளோ 1 நாளோ இதெல்லாம் நீ பணத்தை கொடுக்கறத பொறுத்து இருக்கு. சரிங்க ஐயா, பணத்தை கொடுத்துருங்கண்ணே. இந்தாங்க, ஆ, கொஞ்சம் பார்த்து முடிச்சு விட்டுருங்க. அதெல்லாம் முடிச்சிடலாம். வரேங்க. வாங்க. அம்மா, அப்ப போயிட்டு வரோமா? ஐயாவை பார்த்து பேசிட்டீங்களா? பேசிட்டோம். நல்லது, கிளம்புங்க. அண்ணே, இந்த ஆளு ரிட்டையர் ஆயிட்டாலும் எவ்வளவு பேராசை பாருங்க. நாம மட்டும் கேட்ட பணத்தை கொண்டு வந்திருந்தா வேலை இன்னைக்கே முடிஞ்சிருக்கும் போல இருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த 15,000 ரூபாயில 10,000 ரூபாய் இவர் எடுத்துக்கிட்டு 5,000 தான் ஆபீஸ்ல கொடுப்பாரு போல இருக்கு. எனக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருந்த பசங்க இன்னைக்கு 10,000 ரூபா சொலையா வந்திருக்கு. அதுல பாதி அவங்களுக்கு அழ வேண்டியிருக்கே. எல்லாம் என் நேரம். நாம வேலை செய்யும் போது இவ்வளவு போனா எங்கேருந்து கிடைச்சது? என்னங்க, என்ன ராஜி? சீட்டு கட்டுறதுக்கு பணம் கேட்டிருந்தேன், தரேன்னு சொன்னீங்களே. ஏன் ராஜி, எனக்கு என்ன தினமா சம்பளம் கிடைக்குது? மாசத்துல 1 நாள் தான் பென்ஷனே வருது. அதுலயே எனக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ்.
ஆமா உன்னை யார் சீட்டு போட சொன்னாங்க? சும்மா பணம் 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 பணம்னு கேட்டுக்கிட்டே இருக்க. பணம் என்ன மரத்துலயா காய்க்குது? ஐயே ஏங்க இதே பல்லவிய லட்ச தடவை கேட்டு எனக்கு புளிச்சு போயிருச்சுங்க. வந்தவங்க கிட்ட பணத்தை வாங்குனீங்களே அதை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அடி பாவி, அந்த பணம் ஆபீஸுக்கு போக வேண்டியதுரி. தெரியும் ஆபீஸ்க்கு போக வேண்டிய பணம் இதுக்குள்ள இருக்கு. மிச்ச பணத்தை உங்க பாக்கெட்டுக்குள்ள வச்சீங்க, அதையும் நான் பார்த்தேன். இத பாரு, உனக்கு சீட்டு பணம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எனக்கு ஷேர் மார்க்கெட்டு, மெடிக்கல், மாத்திரைன்னு எக்கச்சக்கமா செலவு இருக்கு. உனக்கு பணம் வேணும்னா உன் மகன்கிட்ட போய் கேளு. ஏன் மகன் அப்படியே கேட்டாலும் கொடுத்துட போறான் பாருங்க. அது என்ன ஏன் மகன்? சொன்னாலும் சொல்ல நானும் அதான உண்மை. விஸ்வநாதனை நானா பெத்தெடுத்தேன். உங்க முதல் சம்சாரம் பெத்து என் தலையில கட்டிட்டு போயிட்டாங்க. நான் மகனே மகனேன்னு ஆசாசியா வளர்த்தா கூட அவன் என்ன அம்மா நான் கூப்பிடுறான், சித்தின்னு தான் கூப்பிடுறான். உங்க பையன்கிட்ட போய் அப்படியே பணம் கேட்டாலும் அப்படியே முதல்ல தூக்கி கொடுத்துருவான் பாருங்க. தள்ளுங்க இப்படி இருங்க. இங்க பாருங்க, இந்த பணத்தை நான் சீட்டு கட்ட வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணா உங்க பிள்ளைகிட்ட நீங்களே கேட்டு வாங்கிக்கோங்க. நான் கேட்டா மட்டும் என்ன அவன் கொடுத்துருவா போறான்? அவன் தரலன்னா என்ன? இதோ இப்ப வந்துட்டு போனாங்களே, அவங்க பட்டா கொடுத்தோன்னே மிச்சம் 5000 தரேன்னு சொன்னாங்களே, அதை வச்சுக்கோங்க. என்ன பாக்குறீங்க? எல்லாத்தையும் நான் கேட்டுதான் இருந்தேன். புருஷன் பொண்டாட்டி ஆட்டி படைச்சதெல்லாம் அந்த காலம், இது எங்க காலம். அது என்னவோ உண்மைதான். ஆமா, விருந்துக்கு போன விஸ்வராதா இன்னும் வரல? பெரிய கோடீஸ்வர வீட்டு சம்பந்தம், விருந்து ஒரு வாரத்துக்கு நடக்க போதாக்கும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? நாமளா தேடிக்கிட்ட வேணா தானே இது. சரி, விசு வர நேரம், கல்யாண நாள் அது இதுன்னு எதுவும் பேசாதீங்க. அவன் காதுல விழுந்து தொலைஞ்சது, அப்புறம் எனக்கு கல்யாணமா பண்ணி வச்சீங்க, ஜெயில எல்லாம் புடிச்சு தள்ளினீங்கன்னு அவன் ஆரம்பிச்சிருவான். அப்புறம் காது கொடுத்து என்னால அதை கேட்க முடியாது. வந்துட்டாங்க. இங்க பாருங்க, எதுவும் பேசாம வாங்க. கொஞ்சம் நில்லடி அம்மா. போகும்போது மகாராணி மாதிரி போன, இப்ப என்னடானா அரேபியா சந்தையில நிக்கிற குதிரை மாதிரி ஒரு நகையும் இல்லாம இப்படி மொழி கட்டியா வந்து நிக்கிற? என்னங்க இது? நகை நட்டெல்லாம் எங்க? உங்க அப்பா வீட்லயே. ஓஹோ, இதுல வச்சிருக்கியா? ஆமா, பிறந்த வீட்டுக்கு தான் ஆடி கோலமா, புகுந்த வீட்டுக்கு மூலியாதான் வருவியா? என்னடி இது கோலம்? இதுதானே இங்க என்னோட நிஜமான கோலம். அதான். ஓஹோ, ஏங்க இவ என்ன சொல்றான்னு உங்களுக்கு புரியுதா? இவள இங்க ஒரு மூலியா வேலைக்காரியா தான் நடத்துறோன்னு சொல்லாம சொல்றாங்க. உங்களுக்கு புரியுதா? என்னங்க இது? ஏமா மருமகளே, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? உன்னை இந்த வீட்ல நாங்க என்ன அப்படியா நடத்துறோம்? மாமா, இப்ப என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? இல்ல, இப்ப என்னன்னு கூப்பிட்டீங்க? மருமகளேன்னு கூப்பிட்டேன். நீ இந்த வீட்டு மருமக தானே? மனசார அப்படி நினைக்கலனாலும் வார்த்தையிலையாவது அப்படி கூப்பிட்டீங்களே, ரொம்ப தேங்க்ஸ் மாமா. என்ன தேவி? ஏன் புடவை மாதிரியே இருந்தது, அதான் பார்த்தேன். இல்ல, என்னோடது இல்ல.
பாட்டி பாட்டி என்னாச்சு பாட்டி பாத்து பாத்து பாட்டி ஒரு நிமிஷம் இருங்க. இன்னும் கொஞ்சம் குடிங்க. காலையில மாத்திரை சாப்பிடலையா நீங்க? இன்னும் கொஞ்சம் குடிங்க. என்ன பாட்டி அப்படி பாக்குறீங்க? அம்மாடி ராதா, இன்னைக்கு உங்க கல்யாண நாள். நீயும் உன் புருஷனும் உங்க அப்பா வீட்டுக்கு போகும்போது உங்களை வாழ்த்தி அனுப்பணும்னு நினைச்சேன். உன்னை பட்டு புடவை நகை அலங்காரத்தோட பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா தாலி சரடை தவிர எந்த நகையும் இல்லாம வந்திருக்கேம்மா. நீங்க வெளியில பேசுனது என் காதுலயும் விழுந்துச்சுமா. ஆனா எதுக்கும் கவலைப்படாத. இதுங்கெல்லாம் வெறும் நரி கூட்டம்தான். சும்மா ஊழையிடுதுங்க. இந்த சத்தம் எல்லாம் உன்னை எதுவும் பண்ணாது. ஆமாடி ராதா, நீ வெறும் சராசரி பொண்ணு இல்ல. ரதி மாதிரி இருக்கிற உன் அருமை இப்ப வேணா என் பேரனுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா காலை இப்படியே போயிடாது. இந்த நிலைமையெல்லாம் ஒரு நாள் மாறும். உண்மை ஜெயிச்சிடும். நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. கண்டிப்பா மாறும். கண்டிப்பா மாறும். சரி சரி பாட்டி, அது மாறும்போது மாறட்டும். இப்ப நீங்க ரொம்ப களைப்பா இருக்கீங்க, பசிக்கும் வேற. நான் போய் பால் கலந்து எடுத்துட்டு வரேன். அப்படியே சாஞ்சுக்கோங்க பாட்டி, அப்படியே சாஞ்சு பார்த்துக்கோங்க. என்னங்க, அப்பா வீட்டுல தான் எதுவும் சாப்பிடல, இங்கேயாவது ஏதாவது சாப்பிட்டு போங்க. ஏய், நான் ஆபீஸ் போகும்போது என் எதிரில் வராதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். அக்கறை யாருக்கு வேணும்? படி. அப்பா, நான் ஆபீஸ் கிளம்புறேன்ப்பா. விசு நில்லு. கையில என்னடா பலபலன்னு இருக்கு? புது மோதிரமா? சித்தி, உன் பார்வை கழுகு பார்வை. அது இருக்கட்டும்டா. எப்ப வாங்கின? எந்த ஜுவல்லரியில வாங்கின? தி கிரேட் ராமநாதன்ஸ் பிரசன்டேஷன். என் மாமனார் போட்டது. ஓ, கல்யாண நாள் பரிசா? ஆமா, உனக்கு மோதிரம், அவளுக்கு பென்ஷன் அரியர்ஸ்ல இந்த மோதிரம் வாங்கி கொடுத்ததே பெருசு. இதுல அவளுக்கு வேறையா? எனக்கு இந்த மோதிரம் செஞ்சு போடவே அந்த ஆளுக்கு 6 வருஷம் ஆச்சு. போனதுக்கு இதுவாவது கிடைச்சதே, அது லாபம். அதை நினைச்சு சந்தோஷப்படுறா. அப்பா, நீங்க பேசாதீங்க. நான் படுற பாடு, தவிக்கிற தவிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும். போய் ஒரு பிச்சைக்கார குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுங்களே. வேணாம்பா, நான் ஆபீஸ் போற அவசரத்துல இருக்கேன். தேவையில்லாம என் வாயை கலராதீங்க. என்னங்க, உங்களுக்கு இது தேவையா? சும்மாவே இருக்க மாட்டீங்களா? இதான் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறதுங்கிறது. நல்ல வேலை, இன்னைக்கு இதோட விட்டானே. என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்கன்னு ஆரம்பத்துல இருந்து மலையேற ஆரம்பிச்சிருந்தா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? என் காதுல இருந்து ரத்தம் வந்திருக்கும். நித்திய கண்ட பூர்ண ஆயுசுங்கிற மாதிரி இந்த பிரச்சனை என்னைக்குதான் தீரப்போதோன்னு எனக்கே தெரியல. எல்லாம் பாட்டி,
இந்தாங்க குடிங்க பாட்டி. நீயும் குடிமா. எனக்கு இப்ப வேணாம் பாட்டி. நீங்க பாலை குடிச்சிட்டு படுத்து தூங்குங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. ம்? ராதா, இப்பதான் அவ்வளவு தூரம் உங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்த. இந்த வீட்டுல வேலைக்கா பஞ்சம் சொல்லு? எப்ப பாரு வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கிய. முதல்ல உட்காரு. இல்ல பாட்டி. உட்காருடா, உட்காரு. முதல்ல உட்காரு. ஆ, உங்க அப்பா எப்படிமா இருக்காரு? விசு அவர்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிட்டானா? ஆ, நடந்துக்கிட்டார் பாட்டி. எங்களை பார்த்ததும் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆ. ஏதோ என்னோட கட்டாயத்துக்காக வருஷத்துக்கு ஒரு நாளாவது உன் கூட உங்க அப்பா வீட்டுக்கு இவன் வரான். ஆனா எப்ப உன் கூட சந்தோஷமா வாழ போறானோ தெரியலையம்மா. நான் இந்த வீட்டுல உசுரோட இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. தொந்தரவு பண்ண விட மாட்டேன். இந்த வீட்டுல என் வார்த்தைக்கும் மரியாதை இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னன்னு உனக்கு தெரியும். ஆனா என் கவலையெல்லாம் என் காலத்துக்கு அப்புறம் உன் நிலைமை என்ன ஆகுன்னுதான். ஐயோ பாட்டி, உங்களை கவனிச்சுக்க நான் இருக்கேன். இன்னும் ரொம்ப வருஷம் நீங்க நல்லா இருப்பீங்க. நான் இருந்து என்னம்மா பிரயோஜனம்? நீ இங்க சந்தோஷமா இல்லையே? பாட்டி, நான் இங்க சந்தோஷமா தானே இருக்கேன். எனக்கு ஆறுதலா நீங்க இருக்கீங்க, உங்க பேத்தி இருக்கா. அப்புறம் என்ன? என் கவலை எல்லாம் என் அப்பாவை பத்தி தான். வயசான காலத்துல தன்னந்தனியா இருந்து கஷ்டப்படுறாரே, எப்பவும் அவர் நினைப்பெல்லாம் என்ன சுத்திதான். நான் ஆம்பளை புள்ளையா பிறந்திருந்தா அவரை என் கூடவே கூட்டிட்டு வந்து வச்சிருக்கலாம். ஆனா பொண்ணா பிறந்து கல்யாணம் ஆகி புகுந்த வீடுதான் என் சொந்த வீடுன்னு ஆகி நான் இங்க வந்து சேர்ந்துட்டேன். அப்பாவை நெஞ்சில சுமக்கிறதே தப்புன்னு நினைக்கிறவங்களுக்கு நடுவுல நிஜத்துல அவரை எப்படி நான் சுமக்க முடியும்? முடியாதே பாட்டி. ஏதோ அவர் முன்னாடி நான் இங்க சந்தோஷமா இருக்கிறதா காட்ட முயற்சி பண்றேன். ஏதோ இப்போதைக்கு என்னால அதைத்தான் செய்ய முடியுது. அதனால நீங்க என்னை பத்தி ஒன்னும் கவலைப்படாதீங்க பாட்டி. அம்மாடி, ஒரு பழமொழி இருக்கு. அவங்க போட்ட குப்பைய அவங்க தான் அள்ளணும். அவங்க பாவத்தை அவங்க தான் சுமக்கணும்னு சொல்லுவாங்க. இங்க உன்னை கஷ்டப்படுத்துறவங்க எல்லாம் ஒரு நாள் அதுக்கான பலனை அனுபவிப்பாங்க. நீ வேணா பாரு, இதெல்லாம் நடக்கும். நீ அழ பிறந்தவ இல்லம்மா, ஆழ பிறந்தவ. இந்த வீட்டுல உன் கொடி பறக்கிற காலம் வருமா?